ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழக அரசு போக்குவரத்து துறையிலேருந்தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. மொத்தம் 7 ரீஜன்லேருந்து ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்குங்க. 1588 வேக்கன்சிஸ். ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ 7 ரீஜன் என்னென்ன ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜியன், கும்பகோணம் ரீஜியன், மதுரை ரீஜியன், திருநெல்வேலி ரீஜியன், சேலம் ரீஜியன் அண்டு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். மொத்தம் 7 ரீஜன்லேருந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஸ்டைஃபண்டாக பர் மந்த்துக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 9000 ரூபா ஸ்டைஃபண்டாகவும், டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 8000 ரூபா ஸ்டைஃபண்டாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 458 வேக்கன்சிஸுங்க. அது வந்து அவங்க ரீஜன் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா, மேஜர் சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் ரீஜனுக்கு மொத்தம் 100 வேக்கன்சிஸுங்க. அதில் மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 70 வேக்கன்சிஸ், சிவில் இன்ஜினியருக்கு 9 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 9 வேக்கன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கு 12 வேக்கன்சிஸ் அப்படின்னு 100 வேக்கன்சிஸை அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். அடுத்தது டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 561 வேக்கன்சிஸ், 561 வேக்கன்சிஸை 7 ரீஜனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி சப்ஜெக்ட் வைஸாகவும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி அவங்க வந்து வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது ஆர்ட்ஸ் படிச்சிருந்தால் அவங்களுக்குமே வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரீஜன் வைஸாக. மொத்தம் 569 வேக்கன்சிஸ். அவங்க வந்து விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை மற்றும் தமிழ்நாடு எஸ்ஐடிசி தமிழ்நாடு ரீஜனை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸை. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் 1 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து நீங்கள் டிஎன்எஸ்டியில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து உங்கள் ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜில் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அதை வைஸ் தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது மொத்தம் கேட்டகிரி 3 கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி அண்ட் கேட்டகிரி சி. கேட்டகிரி ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேர்ல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகிரி பிக்கு பார்த்தீங்கன்னா நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான லாகின் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/9/2025 18/10/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட்டை வந்து 29/10/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2nd வீக்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்லாம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேர் இருக்கான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்டு எனி கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க tncop.boat/srp.com இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.